அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. மின் கட்டணம் செலுத்தும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன. இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்கிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு மின்சார வாரியம் பொதுமக்களின் வசதிக்காகவும் நன்மைக்காகவும் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. தற்போது வீடுகளில் மின் பயன்பாட்டை கணக்கெடுக்க மின் வாரியம் சார்பில் ஸ்டேடிக் மீட்டர் பொருத்தப்பட்டுள்ளது. 2 மாதங்களுக்கு ஒருமுறை ஊழியர்கள் நேரில் சென்று மின் பயன்பாட்டை கணக்கெடுக்கின்றனர். இதில் ஒரு சில நேரங்களில் தவறுகள் நடப்பதால் நுகர்வோர் பாதிக்கப்படுகின்றனர். இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண ஆளில்லாமல் மின் பயன்பாட்டை கணக்கெடுக்கும் ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தப்பட உள்ளன. இந்த மீட்டரில் தகவல் தொடர்பு சாதனங்கள் பொருத்தப்பட்டு தொலை தொடர்பு வசதியுடன் மின் வாரிய சர்வருடன் இணைக்கப்படும். எந்த தேதியில் கணக்கெடுக்க வேண்டும் என்ற விவரம் மென்பொருள் வடிவில் மீட்டரில் பதிவேற்றம் செய்யப்படும். இதனால் அந்த தேதி வந்ததும் தானாகவே மின் பயன்பாடு கணக்கெடுக்கப்பட்டு நுகர்வோரின் மொபைல் போன் எண்ணுக்கு SMS ஆக அனுப்பப்படும். இவை நடைமுறைக்கு வந்தால் மாதம் ஒருமுறை மின் கணக்கீடு நடைமுறைப்படுத்தப்படும் என தமிழ்நாடு மின்சார வாரியம் தெரிவித்துள்ளது. இந்த நடைமுறை வந்தால் மின் கட்டணம் குறையும் என்பதால் மின் நுகர்வோர்களின் பணம் மிச்சமாகும். அடுத்த அறிவிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, மின் மீட்டர் பொருத்தப்பட்டுள்ள வீட்டு உரிமையாளர்கள் வாடகைதாரர்கள் தங்களது மொபைல் எண்ணை கட்டாயமாக பதிவு செய்ய வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மொபைல் எண்ணை நுகர்வோர் பதிவு செய்து கொள்வதற்கு தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் QR கோடு வசதியை அறிமுகம் செய்துள்ளது. அதனை ஸ்கேன் செய்து மின் மீட்டருடன் மொபைல் எண்ணை பதிவு செய்து கொள்ளலாம். இவ்வாறு நீங்கள் மொபைல் எண்ணை இணைத்தவுடன் மின் கட்டண விவரம், மின் பழுது, மின் துண்டிப்பு உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். அனைத்து மின்வாரிய மண்டல அலுவலகங்களிலும் இந்த QR கோடுகள் ஒட்டப்பட்டிருக்கும். அதனை ஸ்கேன் செய்து வாடகை வீடுதாரரா அல்லது வீட்டு உரிமையாளரா என்பதை தேர்வு செய்து மின் இணைப்பு எண், மொபைல் எண் ஆகியவற்றை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.